வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இப்போ இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இது பேர் வந்து திரக்கல். இந்த செட்டிநாடு திண்டுக்கல் சைடெலாம் போனீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே நீங்கள் செய்வீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய அளவுகள்லாம் நான் சமைக்கும் பொழுதே நான் சொல்கிறேன், அது செய்யும்போதே சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்பு 4 இருந்தால் கூட போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், நான் போடலை. 1/2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, அப்புறம் 6 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிக்கிறேன். இது வந்து ஒரு 4 பேருக்கான அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய துண்டாக தான் கட் பண்ணி வைக்கணும். இது வந்து கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய், 3 உருளைக்கிழங்கு தான் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 2, தக்காளியும் மீடியம் சைஸ் 2, பூண்டு வந்து ஒரு 7-8 பல் நச்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே பட்டை, அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கணும். இந்த காயெலாம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அப்படி கோட்டாகிற மாதிரி ஒரு பரட்டு அடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸி, இது சட்டுன்னு செஞ்சிடலாம் இது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லலையா, அந்த பதத்துக்கு இது வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே வெட்டி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்க இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு பரட்டணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்க்கணும். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது, அதனால் அது கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் விடக்கூடாது. அதாவது திரக்கல் அப்படின்னாலுமே நல்லா கல் மாதிரி அப்படி எடுத்து அந்த இட்லியில் வச்சா அந்த குழம்புலாம் அப்படி ஓடக்கூடாது, அப்படி கெட்டியாக அப்படி இருக்கணும். நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு இந்த அளவுக்கு தண்ணியே போதும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் கமெண்ட் பண்ணால் தான் அது எங்களுக்கு மேலே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். 2 விசில் வரணும். 2 விசில் வந்துடுது. 2 விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம்தான் அந்த வெயிட்டை எடுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான திரக்கல் ரெடி ஆகிடுது. இது இட்லி, தோசை, அப்புறமா இடியாப்பம், அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம சூட்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அடிக்கடி நீங்களே செய்வீங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் இதுக்கு மேலே போட்டுடுறேன். கொத்தமல்லி இருந்தாலும் அதையும் இது மேலே போடுங்க. எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இட்லிக்கு அந்த திரக்கல் தான் வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது. இந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டோன்னே 3 இட்லி நான் சாப்பிட அப்படியே இந்த தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. சுட சுட இட்லிக்கு சுட திரக்கல் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.